சந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 31/5/2025 சனிக்கிழமை. பூசம் நட்சத்திரம் இரவு 2:14 வரை, பிறகு ஆயில்யம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நாளைய தினம் சென்னை சிறுவாபுரி என்ற இடத்திலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு, அங்கே வள்ளிமணாள பெருமாளுக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது. பொதுவாக இன்றைக்கு முருகன் கோயிலெல்லாம் நிறைய கூட்டங்கள் வந்து குமியுது. காரணம், வரம் கொடுக்கக்கூடிய தெய்வங்களிலே முதல் இருப்பவராக இருக்கிறார். கைகளும் அவருக்கு கரங்கள் அதிகம் இருக்கு, 12 கரங்கள் இருப்பதனாலே அள்ளி கொடுப்பதிலே வள்ளலாக விளங்குகின்றார். அவருக்குரிய ஆலயங்களிலே சென்னை நகரில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு மிகச் சிறப்பான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, சின்னம்பேடு அப்படின்னா அந்த இடத்துக்கு பேரு சிறுவாபுரின்னு சொல்லுவாங்க. லவனும் குசனும் போரிட்டு வெற்றி பெற்ற இடம். அங்கே வள்ளிமணாள பெருமாள் இருக்கிறாரு. இந்த திருக்கல்யாண உற்சவம் வருஷத்துக்கு ஒருக்கா நடைபெறுது. நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமையில அது நடைபெறுது. அதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, முருகனுக்கும் வள்ளிக்கும் அங்கே வந்து பக்கத்தில் ஒன்றா இருப்பாங்க. அதுக்கு திருமணம் நடந்து கல்யாணம் ஆகாத ஆண்களும் பெண்களும் ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க. இப்போ உள்ளபடியே செவ்வாய்க்கிழமையெல்லாம் லட்சக்கணக்கான கூட்டம் வருகிறது. அந்த கூட்டத்தில் வர்றவங்களில், இந்த விழாவில் கலந்துக்கிறவங்களில் வள்ளிமணாளன் அந்த திருமணத்தில் வள்ளிக்கு போட்ட மாலையை ஆண்களுக்கு எடுத்து போடுவாங்க. இந்த முருகப்பெருமானுக்கு போட்ட மாலை இருக்கு இல்லையா, அதை பெண்கள் கழுத்துல அணிவித்து அர்ச்சனைகள்லாம் செய்து வழிபட்டு வருவாங்க. இப்படி வந்தா அடுத்த ஆண்டு இதே தேதி வர்றதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிருது. நிறைய பேருக்கு என்னுடைய அனுபவத்திலே பார்த்துருக்கேன். ஓரிரு மாதங்கள்லேயே கல்யாணங்கள்லாம் முடிஞ்சிச்சு. அது திருக்கல்யாண வைபவம்னே வச்சிருக்காங்க. அந்த முருகப்பெருமான் சிறுவாபுரிக்கு என்ன பெருமை அப்படின்னா, வீடு கட்டணுமா, வீடு வாங்க வசதி இல்லையா, வீடு இல்லை அப்படிங்கிறவங்களாம் அந்த கோயிலுக்கு வந்து கும்பிட்டாங்கன்னா, தொடர்ந்து ஒரு 3 வாரமாவது கும்பிட்டாங்கன்னா, தொடர்ந்து கும்பிட கும்பிட அவங்களுக்கு அதுக்கான ஒரு சோர்ஸ் ஆட்டோமேட்டிக்காவே அவங்க வீடு கட்டுற அமைப்புகள்லாம் வருது, வீடு வாங்குற யோகம் வருது. சென்னையில் எவ்வளவோ என்னுடைய நண்பர்கள் எல்லாம் அந்த சிறுவாபுரிக்கு போய் அதற்கு பின்னால சொத்துக்கள் வாங்கியிருக்காங்க. ஆகையினாலே குறிப்பாக வீடு கட்ட விரும்புபவர்களுக்கு வெகு விரைவில் பலன் கொடுக்கக்கூடிய தெய்வமாகவும் இருக்கிறாரு. திருமண யோகம் வேண்டி வருபவர்களுக்கு இருக்காரு. ஆகையினாலே அவரை பற்றி ஒரு அழகான பாடல் கூட உண்டு. சிறுவாபுரி நகருக்கு வந்து பாருங்கள், அங்கு செவிகுளிர பாட்டிசைத்து வரத்தை கேளுங்கள், இரு கரத்தை கூப்பி வேலன் எதிரில் நில்லுங்கள், இனி ஏராளமான செல்வம் குவியும் பாருங்கள். வள்ளிக்கு வாய்த்தபடி வேலன் அல்லவா, வள்ளிக்கு வாய்த்தபடி வேலன் அல்லவா, வண்ணமயில் மீதில் வரும் அழகன் அல்லவா, அவன் வள்ளல் என்ற பெயரும் பெற்ற தெய்வம் அல்லவா, வரங்கொடுக்கும் தெய்வங்களின் தலைவன் அல்லவா, வீடு கட்ட வேண்டுமென்று விரும்புவோருக்கு வெகு விரைவில் பலன் கொடுக்கும் வேலன் அல்லவா, வீடு கட்ட வேண்டுமென விரும்புவோருக்கு வெகு விரைவில் பலன் கொடுக்கும் வேலன் அல்லவா, என்றும் பாடுபட்டும் பலனில்லை என்றிருப்போர்க்கு பணமழையில் நனைய வைக்கும் பாலன் அல்லவா, 6 படை வீட்டோடு இதனை சேருங்கள், அடுத்த ஒரு படை வீடாய் இதனை காணுங்கள், நாம் 100 கேட்டால் 1000 அவன் வழங்குவான், நாம் 100 கேட்டால் 1000 அவன் வழங்குவான், நோக்குமிடம் அத்தனையும் செழிப்பமாக்குவான், வள்ளிகரம் பிடித்ததனால் வள்ளல் ஆனவன், வளர்ச்சி பெற வழிகாட்டும் உள்ளம் பெற்றவன், சொல்லும் சொல்லை வெல்லும் சொல்லாய் மாற்றி காட்டுவான். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. சொல்லும் சொல்லை வெல்லும் சொல்லாய் மாற்றி காட்டுவான், துணையாக நமக்கிருந்து வெற்றி கூட்டுவான். அந்த பாடல், அந்த பதிகம் சொல்லுது. அப்படிப்பட்ட அழகான அந்த சிறுவாபுரி முருகன் இந்த நாளை தினம் அவருடைய அங்கே வள்ளிமணாள பெருமாள் அவர்களுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெறுகிறதுனாலே, அந்த திருக்கல்யாண வைபவத்திலே கலந்து கொண்டாலும் சரி, பார்த்தாலும் சரி, அன்று தினம் முருகப்பெருமானை வழிபட்டாலும் சரி, திருமணமாகாத அந்த திருமண யோகம் வரவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு திருமண முயற்சிகள் கைகூடலாம் என்ற கருத்தை தெரிவித்து, அது மட்டுமல்ல, பொதுவாகவே முருகப்பெருமான் வழிபாடு முன்னேற்றம் வழங்குகின்ற வழிபாடு. சஷ்டி திதியிலோ அல்லது கார்த்திகையிலோ விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுகின்ற பொழுது நாம் எதை கேட்டாலும் அந்த வரத்தை கொடுக்கின்ற ஆற்றல் அந்த முருகப்பெருமானுக்கு உண்டு என்பதனாலே முருகன் வழிபாடு முன்னேற்றம் தரும் வழிபாடு என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஆலய வழிபாட்டால் ஆனந்தம் காணுகின்ற நாள். அடுத்த நலன்கருதி எடுத்த முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு எதிர்கால சிந்தனைகள் உங்களுக்கு வெற்றி பெறும். ராசியிலேயே சுக்கிரன் இருக்கின்றார். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். 2லே சூரியன் இருப்பதனாலே நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அது நடைபெறும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய சூழல் உண்டு. இன்று முட்டுக்கட்டைகள் அகன்று முன்னேற்றம் கிடைக்கின்ற நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது.
ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் புத ஆதித்ய யோகம் இருப்பதனாலே பொருளாதார விருத்தி உண்டு. நினைத்தது நிறைவேறும். அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதிலே அதிக கவனம் செலுத்துவீர்கள். தொலை தூரத்திலிருந்து வருகின்ற தகவல் நல்ல தகவலாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் 12ஆம் இடத்தில் இருப்பதனாலே பயணங்கள் அதிகரிக்கும். இடமாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். இடமாற்றம், உத்தியோக மாற்றம் பற்றிய சிந்தனைகள் வெற்றி பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. மிதுன ராசி நேயர்களே, ராசியிலேயே குரு பகவான் 10க்கு அதிபதி இருப்பதனாலே புதிய தொழில் தொடங்கலாம் என்ற சிந்தனை உருவாகும். ஜென்ம குருவாக இருக்கிறாரே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். பழைய தொழிலிருந்து விடுபட்டு புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சி எடுத்தால் அது கைகூடலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் நல்ல நிறுவனங்களிலிருந்து பணிபுரிய அழைப்புகள் வந்தால் அதை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். 2லே செவ்வாய் இருப்பதனாலே உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வருமானம் உயரும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் செவ்வாயோடு இணைந்திருக்கின்றார். சந்திர மங்கள யோகம். கல்யாண கனவுகள் நனவாகும். காரிய வெற்றி ஏற்படக்கூடிய நாள். எந்த முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய சூழல் உண்டு. ஆதாயம் அதிகரிக்கும். அன்பு நண்பர்களின் ஆதரவின் மூலம் நல்ல வாய்ப்புகளை எல்லாம் இன்று வரவழைத்துக் கொள்வீர்கள். அது மட்டுமல்ல, உயர்ந்த அந்தஸ்து படித்தவர்களின் நட்பால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகின்றது. மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைய இன்று அடிகோலுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. சிம்மராசி நேயர்களே, கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருப்பதால் கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும். உணவில் ஏதாவது தேகநல் குறைபாடு வந்தால் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும். திட்டமிட்ட காரியங்கள் சில திசை மாறி செல்லலாம். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். இறை வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை வழங்கும் என்றாலும் கூட இன்று தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு 10லே குரு இருப்பதனாலே பதவி மாற்றங்கள், இடமாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு நீங்கள் கேட்ட சலுகைகள் கிடைக்கலாம். இருந்தாலும் மேலதிகாரிகள் உங்களுக்கு அதிகமான வேலைப்பளுவை கொடுத்து நீங்களுடைய திறமையை சோதிக்கலாம். அதே நேரத்தில் 8ஆம் இடத்திலே சுக்கிரன் மறைந்திருந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதனாலே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கிறது. வாங்கல் கொடுக்கல்கள் சிறப்பாகவே இருக்கும். வரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். ஆனால் இனம் புரியாத கவலை மேலோங்கலாம். எனவே கவலை அகல. இன்று சனிக்கிழமை என்பதனாலே சனி பகவானை வழிபடுவது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே சூரியன். அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் எதிர்பார்த்தபடி கிடைத்தாலும் கூட மனக்கவலைகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். நிம்மதிக்காக நீங்கள் ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். 7ஆம் இடத்திலே சுக்கிரன் இருப்பதனாலே இன்று உங்களுக்கு விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே நாட்டம் செலுத்துவீர்கள். இல்லத்திற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், மின் சாதன பொருட்கள் அல்லது ஏதாவது உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதே நேரம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலே சனி ராகு. பிள்ளைகளால் உங்களுக்கு மேன்மைகள் உண்டு. படித்து முடித்த பிள்ளைகளாக இருந்தால் அதற்கு வேலை கிடைத்து அதன் மூலம் உதவி வருமானங்கள் வரலாம். இல்லை என்றாலும் பிள்ளைகளின் கல்யாண கனவுகள் நனவாக வழிபிறக்கும். இன்று உங்களுக்கு ஒரு ஆதாயம் தரும் நாள் என்றே வைத்துக் கொள்ளலாம். மேலும் நன்மைகள் கிடைக்க இன்று அனுமனை வழிபடுவது உகந்தது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 7ஆம் இடத்திலே சூரியன். அரசு வழியில் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. அரசாங்கத்தில் மூலமாக ஏதேனும் நீங்கள் காரியம் சாதித்துக் கொள்ள நினைத்தாலும் அல்லது ஏதாவது முயற்சிகள் எடுத்திருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கலாம். ஆதாயம் அதிகரிக்கும் நாள். அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கின்ற நாள். சமூகத்திலே உயர்ந்த அந்தஸ்து படைத்தவர்களின் மூலமாக நல்ல காரியம் ஒன்று நடைபெறப் போகின்றது. புத ஆதித்ய யோகம் இருப்பதனாலே கல்விக்காகவோ கலைக்காகவோ எடுத்த முயற்சி கைகூடும். கலைஞர்களாக இருந்தால் நீங்கள் கௌரவிக்கப்படுவீர்கள். 6லே சுக்கிரன் இருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். 12க்கு அதிபதி 6ல் இருக்கின்ற பொழுது பயணங்கள் அதிகரிக்கும். புதிய வாகனங்கள் வாங்கி பயணிக்க வேண்டும் என்ற ஆசையை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாகன யோகம் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். குறிப்பாக ஆரோக்கியத்தில் மிக 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 கவனம் தேவை. தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அல்லது மூட்டு வலி, கைவலி, கால்வலி என்று ஏதாவது நோய்கள் வரலாம். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். அதிகாலையிலேயே ஆணைமுக பெருமானை கும்பிட்டு சிதற்காய் உடைப்பது நல்லது. அது மட்டுமல்ல, பஞ்சமஸ்தானத்திலே சுக்கிரன் இருக்கின்றார். பிள்ளைகளையும் உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வதே உகந்தது.
மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 6ல் குரு இருக்கின்றார், 5ஆம் இடத்தில் சூரியன், பஞ்சமாதிபதியாக விளங்கும் சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருக்கின்றார். ஆனால் அஷ்டமாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாம். தொலைதூரத்தில் இருந்தாலும் சரி, அருகில் இருந்தாலும் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் கொஞ்சம் தடை ஏற்படலாம். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நீண்டு கொண்டே போகும். பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக அமையாது. எதை செய்தாலும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற இயலாது. கொள்கை பிடிப்போடும் செயல்பட இயலாது என்பதனாலே இன்று யோசித்து செயல்பட வேண்டிய நாள். சிந்தித்து செயல்பட்டால் சிறப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கின்ற நாள். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். ராஜநாதன் ராசியில் இருக்கின்ற பொழுது யோசிக்காது செய்த காரியங்கள் கூட வெற்றி கிடைக்கும். குருவின் பார்வையும் இருப்பதனாலே நேற்று வரை இருந்த மனக்குழப்பங்கள் அகலும். மனக்கிளேசம் அகன்று மகிழ்ச்சியோடும் தெளிவோடும் நீங்கள் சிந்தித்து செயல்படுவீர்கள். 3லே சுக்கிரன் இருப்பதால் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாங்கிய கடனை கொடுத்து மகிழும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு 2ஆம் இடத்திலே சுக்கிரன், 3க்கு அதிபதி 2ல் இருக்கின்ற பொழுது முன்னேற்றகரமான தகவல்கள் வந்து கொண்டு இருக்கும். அறத்தில் கேட்ட ஆதாயம் உங்களுக்கு உண்டு. பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். பண தேவைகளும் உடனுக்குடன் பூர்த்தி ஆகலாம். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த குறுக்கீடுகள் அகலும். யாரெல்லாம் உத்தியோகத்தில் தடையாக இருந்தார்களோ அல்லது உத்தியோகத்தில் பிரச்சனைகளை உருவாக்கினார்களோ, மேலதிகாரிகளாக இருந்தால் கூட அவர்கள் மாற்றப்படலாம். உங்களுக்கு அந்த உயர்வு கிடைக்கும். இன்று உங்களுக்கு இனிய நாள். நினைத்தது நிறைவேறுகின்ற ஒரு யோகமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.